இந்த மிளகா பழத்தை இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருந்தோம். காரணம் பார்த்தீங்கன்னா சரியா வெயில் வேற இல்லையா, மழை வேற பெஞ்சிட்டே இருந்ததுனால அறுக்கவே வந்து முடியல. சரி இன்னைக்கு நாளைக்கு அப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா பயங்கரமான வெயில், ஒரே நாளே மிளகா காயற மாதிரி பட்டையை கிளப்புச்சு. நாங்களும் அந்த வெயிலை நம்பி மிளகாவெல்லாம் அறுத்துட்டோம். எங்க வீட்டாண்ட ஒரு 4 செடி இருக்கு. எனக்கு வந்து ஆசை, நம்ம வீட்டிலே விளைஞ்ச அந்த மிளகாவை காய வச்சு நம்ம அதில் மிளகாத்தூள் அரைக்கணும்ட்டு நானும் வந்து 2 முறை ட்ரை பண்ணிட்டேன். பார்த்தா அது நடக்கவே மாட்டேங்குது. போன முறை இதை விட நல்லா பயங்கரமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்னைக்கு நாங்கள் மிளகா அறுக்கிறோமோ அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும். இல்லைன்னா வந்து புயல் உருவாயிரும், இல்லைன்னா மழை தொடங்கிடும். இப்படிதான் வந்து ஆச்சு. இந்த முறை அப்படிதான் வந்து ஆச்சு. பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து மழை, வெயிலே வந்து இல்லை. எப்படியே மிளகா வந்து வேஸ்ட் ஆகாது, சட்னிக்கு கிட்னிக்கு எதுக்காவது ஒன்று அப்படியே போட்டுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கணும் அப்படின்னு நானும் வந்து நினைக்கிறேன். அது நடக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பா ஒரு நாள் வந்து நடக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அந்த தேநெல்லிக்காய் மிட்டாய் போட்டிங்களா, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த தேநெல்லிக்காய் வந்து அந்த நெல்லிக்காய் வந்து தேன்ல போடாத வரைக்கும் அதை யாருமே சீண்டவே இல்லை. தேன்ல போட்டு நல்லா காய வச்சு பக்குவப்படுத்தி வச்ச உடனே அது வந்து அந்த தாம்பாளத்துல இருந்து எடுத்து டப்பால கூட போடவே இல்லை. பார்த்தீங்கன்னா காய ஆளுக்கு ஒரு கைப்பிடியா எடுத்து அந்த தேநெல்லிக்காய் இருந்த இடமே இல்லாமல் போயிருச்சு. காலி ஆயிடுச்சு சிஸ்டர். அது எப்படியோ காலி ஆயிடுச்சு. அது வீடியோ எடுக்க முடியல. காய்ஞ்சதை மட்டும் அன்னைக்கு ஒரு கிளிப் எடுத்து வச்சிருந்தேன், அதுதான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு.